வெல்கம் டு என்மேக்ஸ் சிவல்முத்துக்கன். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனில் ஒரு ட்ரைஜஸ் தான். பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க ₹1000. ரேட் பர் ஆனம் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%. கீழே இருக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதில் எது டைம் பீரியட், அதாவது டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் டைம் பீரியட் இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்குமே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 1000, ரேட் வந்து 8, டைம் பீரியட் 1 இயர்னு போட்டால் நமக்கு என்ன வருது? 100. 20 கேன்சல் ஆகுது, 80. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ 2 இயர்ஸ் போட்டோன்னா ஃபார் 1 இயர், ஃபார் 2 இயர்ஸ். அதே 1000, 8, டைம் பீரியட் மட்டும் 2ன்னு போடணும். அப்போது இங்கே ஒரு 0 இருக்குது. 116, 160. இப்போ அதே 3 இயர்ஸ்க்கு போடுறோம் அப்படின்னா 1000, 8, டைம் பீரியட் 3 டிவைடட் பை 100. 20 கேன்சல் ஆகுது, 24, 240. கண்டுபிடிச்சாச்சு. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 1 இயர்க்கு போட்டோன்னா 1000, 1 + 8 டிவைடட் பை 100, 1 - p. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 4 2s are 4, 25s are. ஸோ எல்சிஎம் எடுக்கணும், இங்கேயும் 1000 தான் வரும். 1000 காமனாகவே வெளியே எடுத்துடலாம். எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 25 + 2 டிவைடட் பை 25. இங்கே 1000 வெளியே போயிடுச்சுங்கிறதுனால 1 வந்துடும். ஸோ 1027 மைனஸ் திரும்பியும் ஒரு எல்சிஎம் 25 டிவைடட் பை 25. இப்போ 25 40 சார், அப்போ 40 இன்ட்டு இங்கே ஒரு 2 கிடச்சிடும். ஸோ 80. ஃபர்ஸ்ட் நம்பர் 80 ரெண்டுத்துக்கும் தப்பில்லை. செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். 2 இயர்ஸ்க்கு போட்டிங்கன்னா 1000, 1 + 8/100, இங்கே 2 வந்துடும். இங்கே திரும்பியும் 1000. 1000 காமனாக வெளியே எடுத்துடலாம். இங்கே இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2/25. இப்போ எல்சிஎம் எடுத்தால் 27/25. இங்கே ஸ்கொயரு -1. ஸோ 1000 இங்கே நீங்கள் ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 729 டிவைடட் பை 625 -1. திரும்பியும் அதையும் 1000 இன்ட்டு இதை 729, 625 டிவைடட் பை 625. 625 கேன்சல் பண்ணால் 25 டைம்ஸ் 25ஆல் கேன்சல் பண்ணுறேன். அப்புறம் 5 8s are, 5 5s are. ஸோ இங்கே வெளியில் 8 இருக்கட்டும். இங்கே உள்ளே மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? சப்ராக்ட் பண்ணி எடுத்திங்கன்னா 104 வருது டிவைடட் பை 5. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 104 இன்ட்டு 8 மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 832 டிவைடட் பை 5. இப்போ இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 166.4. அப்போ செகண்ட் வேல்யூ என்ன கிடச்சிச்சு? 166.4. இதே மாதிரி தேர்ட் ஒன்க்கு நான் வேகமாக போட்டுடுறேன். ஸோ 1000, 1 + 8 டிவைடட் பை 100, இங்கே 3 போடணும், -1000. ஸோ இதில் வந்து 1000 நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே வந்து 4 2s are, 4 25s are. அப்போ 25 + 27/25 ஹோல் பவர் 3 -1ன்னு இருக்கும். அப்போ 1000 இங்கே வந்து 27 27 27 -25 25 25 டிவைடட் பை 25 25 25. அப்போ இதில் இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். 40 டைம்ஸு, அப்புறம் 5 8s are, 5 5s are. இப்போ மேலே 18 இதை மல்டிபிள் பண்ணோன்னா 16683. நான் கால்குலேட்டரில் பண்ணிட்டேன், நீங்கள் உட்காந்து கால்குலேட் பண்ணுங்க, ஏன்னா உங்களுக்கு தான் மார்க்கு. டிவைடட் பை 125. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணி எடுத்தோம்னா 4058 டிவைடட் பை 125. நான் கால்குலேட்டரை ரொம்ப வேகமாக ஈஸியாக பண்ணிட்டேன். நீங்கள் சால்வ் பண்ணி டிவைட் பண்ணுங்கள். 259. ஆக்சுவலி நம்மளோட கொஷின் என்னது? இதில் எது டைரக்ட் ப்ரொபோர்ஷன் மட்டும்தான் நம்ம பார்க்கணும். டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா என்ன அர்த்தம்? நம்ம ரேஷியோ செக் பண்ணும்போது எந்த ரேஷியோ கரெக்டாக வருதோ அதுதான். இப்போது இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ரேஷியோ. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ரேஷியோ என்னது? 80 டிவைடட் பை 1,
166 divided by 4, 259.712 divided by 3. இது ரேஷியோவில் வராது. இதுதான் கேன்சல் பண்ணால் ரேஷியோ வந்து 80/1 வரும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் இருக்குது.